அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல். நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள், உங்களது கஷ்டங்கள், நாள்பட்ட கஷ்டங்கள், மன துயரங்கள், துன்பங்கள், உங்களது கடன்கள் அத்துணையும் விலகி ஓட ஒரு விளக்கு, அற்புதமான விளக்கு விநாயகப் பெருமான் ஆலயத்தில் ஏற்றலாம், அல்லது உங்கள் வீட்டில் இந்த விளக்கு ஏற்றலாம். என்று ஏற்ற வேண்டும்? சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் மாலை 5:30 மணிக்கு மேலே இரவு 10:30 மணிக்குள்ளே எப்போனாலும் இந்த விளக்கு ஏற்றலாம். நீங்கள் கோவிலில் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி. அது என்ன விளக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல். அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் வீட்டிலிருந்து பெற அன்னைக்கு கலசம் கட்டுவது மற்றும் அன்னையுடைய மூல மந்திரம் சொல்லி வீட்டில் பூஜை பண்ணணும். தற்பொழுது இந்த வராகி உபாசனையை வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் தந்து கொண்டிருக்கின்றேன். அதே போல மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்த்து உருமாந்திரிக வித்தை எனும் ஒரு அற்புதமான வித்தையை 21 நாளில் எளிமையான தமிழில் பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இந்த 2 பயிற்சிகள் பற்றி விளக்கம் தேவைன்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் உங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி இலையை வைத்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கற்பூரவள்ளி இலை என்பது விநாயகப் பெருமானுக்கு அதீதமான பிரியமான ஒரு அற்புதமான இலை. கற்பூரவள்ளி இலை எடுத்துட்டு வந்து அந்த இலையின் மீது மண் விளக்கு ஒன்று வைக்கணும். அந்த மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றணும். இவ்வளவுதாங்க. இந்த ஒரு எளிமையான தீபம் நீங்கள் ஆலயத்தில் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஏற்றுவதாக இருந்தாலும் மண் விளக்கை பயன்படுத்துங்க. சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை கற்பூரவள்ளி இலையின் மீது ஒரு இலை இருந்தால் கூட போதும். அந்த கற்பூரவள்ளி இலையை வைத்து அதன் மீது விளக்கு வைத்து அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை வணங்கினால் நான் சொன்ன அத்துணை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான மாந்திரீக சூட்சம தீபம் இது. செய்து பயன்பெறுங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் கூட போதும், அல்லது 1 மணி நேரம் எரியலாம். எரித்து முடித்த பிறகு அந்த இலையை அப்புறப்படுத்திடலாம். அனைவருக்கும் இந்த செய்தியை பரப்புங்கள். அருமையான தீபம் ஏற்றி பயன்பெறுங்கள். அன்பு சொந்தங்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், ஏவல் பில்லி சூனியங்கள், செய்வினை கோளாறுகள், நாள்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வாக்குமுறையில் வாட்ஸ்அப் மூலமாக பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும். விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.